ரீசெண்டா எங்க மாமியார், மாமனாருக்கு 70வது கல்யாணம் பண்ணியிருந்தோங்க. இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற காலகாலேஸ்வரர் கோவில்ல தான் பண்ணியிருந்தோம். அவங்களோட 60வது கல்யாணம் வந்து திருக்கடையூருக்கு எல்லாம் பஸ் புடிச்சு போய் அந்த மாரி பண்ணிட்டு வந்தோம். இது வந்து சிம்பிளா இங்கேயே பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நேரமே பூஜை வச்சிருந்தாங்க. அதனால பொள்ளாச்சியிலேருந்து வந்தா ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கோவில் பக்கத்திலேயே ஒரு நாள் நைட்டே ஒரு ரூம் புக் பண்ணிட்டு, அங்க ஸ்டே பண்ணிட்டோம். அப்புறம் காலையில நேரமா எந்திரிச்சு கிளம்பி போயிட்டோம். அன்னைக்கு வந்து நல்ல முகூர்த்த நாளுங்கிறனால, இன்னும் 2, 3 கல்யாணம் நடந்துட்டு இருந்தது அந்த டைம்ல. நேரமா பூஜை இருக்கு. கிட்ஸ் எல்லாம் எப்படி எந்திரிச்சு கோஆப்பரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். பட் ஆனா ஒரு ரகளையும் இல்லாம நல்லாவே கோஆப்பரேட் பண்ணாங்க. ஸோ நேரமா அங்க பூஜைக்கு வந்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பூஜை பண்ணவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. இவங்கள நல்லா சிரிக்க வச்சுட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து ஓவராலா ஒரு நல்ல மெமரபிள் ஈவென்ட்டா இருந்தது. இந்த கல்யாணத்துக்காக மாமியார், மாமனார் வந்து எங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து குடுத்துருந்தாங்க. நாங்க எடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பொள்ளாச்சி பிங்கில இருந்து தான் எடுத்தோம். சாரியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. என்கிட்ட அந்த கலரே இல்ல. ஸோ, அதனால நான் அது எடுத்திருந்தேன். ப்ளவுஸஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட்ல எனக்கு வந்து பொள்ளாச்சியில ஒருத்தங்க ஸ்டிச் பண்ணி குடுத்தாங்க. பெருசா டிசைன்லாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் பைப்பிங் தான். பட் நல்லா ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் எல்லாம் முடிச்சோனே எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்க கெளம்பிட்டோங்க.